கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 23:20, Matthew 23:20. ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். அதாவது இங்க கர்த்தர் எது நீங்க எப்படி ஒரு சத்தியம் பண்றது இல்ல உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு உள்ளது என்னங்கிறத ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. அதுக்கு எப்படி எடுத்து சொல்றாரு? முதல்ல இந்த பலிபீடத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? ஏன்னா இந்த பரிசேயர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க, பலிபீடத்தின் மேல நீ சத்தியம் பண்ணா அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்ல நீ பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ணேன்னா அதுல உள்ள எல்லாவற்றோடும் சத்தியம் சேர்ந்து கொண்டது. அப்ப இந்த பலிபீடங்கிறது ஒண்ணும் இல்லாம இல்ல, இதுதான் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்துல கர்த்தர் எதற்காக பலிபீடத்தை உருவாக்கினாரு? தான் தன்னுடைய ஜனங்களை சந்திப்பதற்காக உருவாக்கினது. ஏன்னா ஒரு பரிசுத்த தேவனை ஒரு பாவியான மனுஷன் சந்திப்பதற்கு அங்க பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் பலிபீடத்தை உருவாக்கினாரு. அப்ப இந்த பலிபீடம் என்பது என்ன காட்டுது? கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய உடன்படிக்கையும் காட்டக்கூடியதாக இந்த பலிபீடம் எதெல்லாம் அடையாளப்படுத்தி காட்டினது? அங்க அவர்களுக்கு அட்டோன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பாவத்திற்கான பாவ பலி நிவாரணம், ஆராதனைக்கு, மூன்றாவதாக கர்த்தர் செய்த உடன்படிக்கையின் மூலமாய் வரக்கூடிய உறவிற்கு, நான்காவதாக கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்வதற்காக உருவாக்கப்பட்டதான் பலிபீடம். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க பலிபீடத்தின் மேல நீங்க சத்தியம் பண்ணீங்கன்னா அதை கர்த்தர் உருவாக்குனது மேல நீங்க பண்றீங்க. அப்போ பலிபீடத்தினுடைய மதிப்பு கர்த்தருடைய பிரசன்னத்துல வருதே ஒழிய மனுஷனுடைய ஒப்பீனியன்ல இல்ல. ஏன்னா சங்கீதம் 43வது சங்கீதம் 4வது வசனத்துல என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய பலிபீடத்திற்கு எப்படி போவேன்? மிகுந்த சந்தோஷத்தோட நான் போவேன் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க என்ன சொல்றாரு? நீங்க ஒரு சத்தியம் பண்ணும்போது இது என்னைய சத்தியம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதே எடுக்காதீங்க. ஏன்னா நீங்க சத்தியம் பண்றவன் அதனால ஒண்ணு இல்லைன்னு சொல்லவே கூடாது. நீங்க பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ணனாலும், ஏன்னா அவங்க பரிசேயர்கள் சொன்னாங்க பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ணா அது ஒண்ணு இல்லை, ஆனா பலிபீடத்துல இருக்கிற பொருள் மேல சத்தியம் பண்ணீங்கன்னா அதை நீங்க தப்பிக்க முடியாது. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எது மேல சத்தியம் பண்ணாலும் நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா நீ பலிபீடத்துல வைக்கிற காணிக்கையும் பலிபீடத்தையும் பிரிக்க முடியாது, அது ரெண்டும் ஒண்ணு. அப்ப என்ன, நீ ரெண்டையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. இப்ப அவங்களுடைய மாய்மான வாழ்க்கையும் அவங்க எப்படி நேர்மையாக இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் பார்க்கிறார். ஏன்னா நீதிமொழிகள் 12:22 என்ன, தேவனுக்கு பொய் பேசும் உதடுகள் அருவருப்பானவைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க என்ன ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கனாலும் சரி, ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அது நீங்க கணம் பண்ணும்போது கர்த்தரை கணம் பண்ணுவதற்கு அடையாளம். அப்ப என்ன, நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு சத்தியமா இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக பண்றீங்க. அதை நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி. அப்ப இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியணும்? நான் யாருகிட்ட சத்தியம் பண்ணாலும் சரி, யாருகிட்ட போய் எதை சொன்னாலும் சரி, அது கர்த்தருக்கு முன்னாடி செய்யறேன். ஏன்னா கர்த்தர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார்ல. நம்ம நிறைய முறை சொல்றோம், கர்த்தர் என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, நீங்க எந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அது சிறுசா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி பண்றீங்க. ஏன்னா நீங்க எங்க இருந்தாலும் சரி, பரலோகத்திலும் சரி, பூமியிலும் சரி, பாதாளத்துக்கு போய் படுக்க போட்டீங்கன்னாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்ண முடியாது? யாராவது சாட்சி இருக்கிறாங்களா, அவங்க இருக்கிறாங்களா, இவங்க இருக்கிறாங்களா, இப்படி நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க ரொம்ப சாதாரணமா பிளைனா பேசுங்க. அது மாத்திரம் இல்ல, உங்க வார்த்தையை நீங்க கை கொள்ளுங்க.
என்னதான் உங்களுக்கு அதனால எவ்வளவுதான் விலை கிரயம் செலுத்த வேண்டியிருக்கு, இதனால எனக்கு இழப்பு வரும், இதனால எனக்கு இவ்வளவு பெரிய இழப்பு வரும், இல்ல சின்ன இழப்பு, எந்த இழப்பு வந்தாலும் சரி, உங்க வார்த்தை, உங்களுடைய நேர்மையை நீங்க கடைபிடிக்கக்கூடிய மக்களா இருங்க. அப்ப எனக்கு அருமையானவர்கள், இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க. நான் யாருக்கு எந்த வார்த்தை கொடுத்தாலும் சரி, அதை நான் கனப்படுத்தும் போது நான் கர்த்தரை கனப்படுத்துகிறேன். அதனால நான் என்னுடைய எல்லா வார்த்தையிலும் நான் கர்த்தரை கனம் பண்ணுவனாக வாழ்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. யார் சாட்சி இருந்தாலும் சாட்சி இல்லைனாலும் சரி, அவங்க சொல்லுகிற வார்த்தை எல்லாவற்றையும் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அவர்கள் எல்லாவற்றிற்கும் அவர்கள் உம்மை கனப்படுத்துகிறார்கள் என்பதை காட்டும் விதமாய் அவங்க எல்லாவற்றிலும் கனப்படுத்துகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.